எக்ஸசைஸ் 1.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். த ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டுன்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுவோன்னா, நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள 10 நம்பர்ஸை தான் நம்ம டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு இந்த 10 நம்பர்ஸும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே டிஜிட் தான் ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணதுனால. இந்த சிங்கிள் டிஜிட்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் 0, பிக்கஸ்ட் 9. 9க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? நமக்கு 10 வரும். இங்கே 10 பார்த்திங்கன்னா 1ங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட்டும் 0ங்கிற இன்னொரு டிஜிட், டோட்டலாக 2 டிஜிட் யூஸ் பண்ணதுனால இந்த 10 நம்ம டபுள் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். அதுமாரி தான் 11 பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற சிங்கிள் டிஜிட்டை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனால, அதாவது 2 டிஜிட் சேர்ந்து ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம டபுள் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். இந்த டபுள் டிஜிட் நம்பர்லேயே மிக சின்ன நம்பர் 10, பிக்கஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 99. ஏன்னா 99க்கு அப்புறம் 100 வந்துடும். 100 பார்த்திங்கன்னா 3 டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணனால இது 3 டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். இந்த 3 டிஜிட் நம்பர்லேயே மிகப்பெரிய நம்பர் 999. நெக்ஸ்ட்டு 1000. நம்ம அப்படியே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா நம்ம ஒன்று பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட் நம்பர்னால் 1 நம்பர் தான் இருக்குது. டபுள் டிஜிட் நம்பர்னால் 2 டிஜிட் இருக்குது. ட்ரிபிள் டிஜிட் நம்பர்னால் 3 டிஜிட் இருக்குது. இங்கே நம்ம கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 7 டிஜிட்டில் 7 நம்பர்ஸ் இருக்க போது அது ஸ்மாலஸ்ட்னால இந்த பேட்டர்ன் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வரும், மிச்சது பார்த்திங்கன்னா 0 வரும். ஸோ அந்த 1க்கு 1 போட்டுக்கலாம், ரிமைனிங் 6 0 போட்டுக்கிறோம். ஸோ இதை நம்ம வாசிக்கும் போது 10 lakhsன்னு சொல்லி வாசிப்போம். செகண்ட் கொஸ்டினில் லார்ஜஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர்னு எதுன்னு கேட்குறாங்க. 8 டிஜிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதில் அந்த நம்பரில் 8 டிஜிட் இருக்க போகுது. லார்ஜஸ்ட்னால இங்கே பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்லேயே லார்ஜஸ்ட் 9, டபுள் டிஜிட்டில் லார்ஜஸ்ட் 99, ட்ரிபிள் டிஜிட்டில் லார்ஜஸ்ட் 999. இந்த பேட்டர்ன் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு 8 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பரில் டோட்டலாக 89 இருக்க போகுது. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இதை எப்படி வாசிப்போனா 9,99,99,999. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் உள்ள 5ங்கிற டிஜிட்டுக்கு ப்ளேஸ் வேல்யூ எடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே அதில் உள்ள ஒவ்வொரு டிஜிட்டுமே ஏதாச்சும் ஒரு ப்ளேஸில் தான் இருக்கும். நம்ம அந்த ப்ளேஸ்ன்னு சொல்லி எதெல்லாம் சொல்லணும்னா, ஒரு நம்பரை வாசிக்கும் போது நம்ம பேக்லேருந்து 1s 10s 100 1000 10,000 சொல்லுவோமா, இந்த மாதிரி சொல்கிறத நம்ம ப்ளேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ப்ளேஸ் வேல்யூன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, இங்கே பார்த்திங்கன்னா 10 ப்ளேஸில் 8 இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா 10 8 டைம்ஸ்னு இருக்குன்னு அர்த்தம். அதாவது 10 8 டைம்ஸ் ஆட் பண்ணணும். நமக்கு 10 8 டைம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 80 கிடைக்கும். 8 பார்த்திங்கன்னா 10 ப்ளேஸில் இருக்குது, அதோட ப்ளேஸ் வேல்யூ 80. இப்படி மறுபடியும் ஆட் பண்ணது தான் பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். நம்ம இப்படி 8 டைம்ஸ் எழுதி ஆட் பண்ணதுக்கு போகலாம். 8ஆல் 10 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 80 தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு டிஜிட்டோட ப்ளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 3யோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தோன்னா 3 பார்த்திங்கன்னா 100ஓட ப்ளேஸில் இருக்குது. அப்போ 3 × 100 300. இந்த நம்பரில் 3ங்கிற டிஜிட்டோட ப்ளேஸ் வேல்யூ 300. நமக்கு இப்போ கொஸ்டினில் கேட்டது 5க்கு கேட்டிருக்காங்க. 5 பார்த்திங்கன்னா 1000 ப்ளேஸில் இருக்குது. அப்படின்னா 5 1000னால் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 5000 கிடைக்கும். இதுதான் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க.
ஒரு நம்பரோட எக்ஸ்பெண்டட் ஃபார்ம்னால் எதை சொல்லணும்னா அதோட ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் அதோட ப்ளேஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் போதும். அதுதான் வந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர்லாம் எந்த ப்ளேஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் உள்ள 7 பார்த்திங்கன்னா 10 lakh ப்ளேஸில் இருக்குது. 6 பார்த்திங்கன்னா லேக்கோட ப்ளேஸில் இருக்குது. 7 பார்த்திங்கன்னா 10,000ஓட ப்ளேஸில் இருக்குது. 9 பார்த்திங்கன்னா 100ஓட ப்ளேஸ்லையும், 5 பார்த்திங்கன்னா 1s ப்ளேஸில் இருக்குது. ஜீரோஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு 7ஓட ப்ளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 7 போட்டுக்கிறோம், அதை வந்து அதோட ப்ளேஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். இது அதோட ப்ளேஸ் வந்து 10 lakh. ஸோ நம்ம 10 lakhஆல் 7 மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம்னால் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு ப்ளேஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை வந்து ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணணுங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். தென் வந்து 6 இருக்குது. 6 பார்த்திங்கன்னா லேக்கோட ப்ளேஸில் இருக்குது. அப்படின்னா 6 இன்ட்டு அதோட ப்ளேஸ் வந்து லேக்கு. அப்புறம் 7 பார்த்திங்கன்னா 10,000ஓட ப்ளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 0 இருக்குது. 0க்கு வேல்யூ இல்லைங்கிறனால நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். 9 பார்த்திங்கன்னா 100ஓட ப்ளேஸில் இருக்குது. அகைன் மறுபடியும் 0 இருக்குது, நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். கடைசியாக 5 பார்த்திங்கன்னா 1ஸோட ப்ளேஸில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த நம்பரோட எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் ஏ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1 digit நம்பர் நமக்கு என்னெல்லாம் தெரியும்? 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸை தான் நம்ம வந்து 1 digit நம்பர்னு சொல்லுவோம். இதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 5. இந்த 5ஓட சக்ஸஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா, 5க்கு அடுத்து வரதை நம்ம வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா எந்த ஒரு நம்பருக்குமே அதோட சக்ஸஸ்ன்னு என்னென்னா அது கூட +1 ஆட் பண்ணணும். இப்போ 6ஓட சக்ஸஸை நம்ம +1 ஆட் பண்ணோன்னா 7 கிடைக்கும். 7ஓட சக்ஸஸர் 8. அதேமாரி இன்னொன்று இருக்குது என்னென்னா ப்ரெடிசெஸர். நம்ம ப்ரெடிசெஸர்னு எதை சொல்லணும்னா எந்த ஒரு நம்பருக்குமே அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர். இப்போ 5ஓட ப்ரெடிசெஸர் என்னென்னா 4. அதுமாரி 4ஓட ப்ரெடிசெஸர் என்னென்னா 3. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா -1 ஆட் பண்ணணும். இப்போ 4 கூட -1 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 கிடைக்கும். அதுதான் 4ஓட ப்ரெடிசெஸர். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர். இங்கே நம்ம எடுத்து எக்ஸாம்பிளே பார்த்திங்கன்னா 5ஓட சக்ஸஸர் வந்து 6. 6 வந்து ஒரு 1 digit நம்பர் தான். இப்போ 6ஓட சக்ஸஸர் ஒரு 7. இதுவும் 1 digit நம்பர் தான். 8ம் ஒரு 1 digit நம்பர் தான். 8ஓட சக்ஸஸர் பார்த்திங்கன்னா 9. இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். ஆனால் 9ஓட சக்ஸஸர் பார்த்திங்கன்னா 10. 10 பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் நம்பர். நம்ம 1ங்க ஒரு சிங்கிள் டிஜிட்டும் 0ங்கிறது சிங்கிள் டிஜிட். டோட்டலாக 2 டிஜிட் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணதுனால இது வந்து டபுள் டிஜிட் நம்பரு. நமக்கு கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸே 1 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 9க்கு அப்போ தான் வர நம்பர் வந்து டபுள் டிஜிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் பார்ட்டில் வந்து ப்ரெடிசெஸர் ஆஃப் எ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 3 or 4 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. ப்ரெடிசெஸர் எப்படி கண்டுபிடிப்போம்னா எந்த நம்பருக்குமே -1 ஆட் பண்ணால் போதும், அதுதான் அந்த நம்பரோட ப்ரெடிசெஸராக இருக்கும். இப்போ நம்ம 3 digitலேயே மிக ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம், 100 தான். அப்படின்னா நம்ம வந்து 3 digit யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணனால இது வந்து 3 digit நம்பர் சொல்லுவோம். இப்போ இதோட ப்ரெடிசெஸர் எப்படி கண்டுபிடிப்போம்னா -1 ஆட் பண்ணுவோமா, 100 கூட -1 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 99 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெடிசெஸர் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 or 4 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 99 பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் நம்பர் தான். இதனால் நம்ம வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். தேர்டு கொஸ்டின் வந்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கம்மா யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இது வந்து நம்ம கரெக்டாக தவறான்னு சொல்லி தான் சொல்லணும். இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம எப்படி கம்மா போடணும்னா எந்த ஒரு நம்பருக்குமே கடைசி 3 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு கம்மாவும்
அதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு 2 டிஜிட்டுக்கும் முன்னாடி ஒரு கமாவும் போடுவோம். அந்த இதுவில் பார்த்தோன்னா இங்கே கடைசி 3 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு கமாவும் அதேமாரி 2 டிஜிட்டுக்கு நடுச்சில் ஒரு கமா போட்டிருக்கோம். அதனால் இது வந்து தேர்டு கொஸ்டின் வந்து கரெக்டு தான். ட்ரூ. இங்கே ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு 2 டிஜிட்டுக்கு முன்னாடியும் கமா போடுறோன்னா, இப்போ இந்த பிளேஸோட வேல்யூ என்னது 1000, இது பார்த்திங்கன்னா 10,000. அதுமாதிரி இது பார்த்திங்கன்னா லேக்கு, இது பார்த்திங்கன்னா 10 lakh. அதுமாதிரி இது வந்து க்ரோர் வரும், இதுக்கு முன்னாடி வந்து 10 crore வரும். இதனால தான் நம்ம வந்து 2 டிஜிட்டுக்கு வந்து கமா போடுறோம். இதுக்குனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000ஓட ப்ளேஸில் இருக்குன்னு சொல்லலாம். 1000, 10,000 எல்லாம் 1000ஓட ப்ளேஸில் வரும். அதுமாதிரி லேக்கை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி 2 டிஜிட்டுக்கு நடுச்சில் கமா போட்டுருவோம். அதுமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா க்ரோர் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு. இப்போ இந்த கமா போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, இப்போ இந்த கமா இல்லைன்னா நம்ம எப்படி வாசிப்போம்னா, இந்த நம்பரை 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakhs, crore. ஸோ இப்படி ஒவ்வொரு டிஜிட்டாக வாசிட்டு வந்து கடைசியாக க்ரோரில் முடிஞ்சதுனால 6 crore 79 lakhs சம்திங்னு வாசிப்போம். இதுவே இந்த கம்மா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா 1s, 10s, 100ன்னு வாசிக்காமல் 1000, lakh, crore சொல்லி வாசிச்சுவோம். ஃபஸ்ட்டு கம்மாவுக்கு முன்னாடி வருது எப்போவுமே 1000, செகண்ட் கம்மாவுக்கு முன்னாடி வருது லேக்ஸு, தேர்டு கம்மாவுக்கு முன்னாடி வருது க்ரோரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் என்னன்னா டேரெக்டாகவே 6 crore 79 lakhs சம்திங் சொல்லி வாசிச்சுப்போம். இதுதான் ஒரு எண்ணில் வந்து கம்மா யூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் கேஸ். 4th சம்மில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணோட எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் அதோட ப்ளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அந்த நம்பரில் எல்லாமே 8 தான் இருக்குது. நம்ம 10,000 ப்ளேஸில் உள்ள 8 எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 8க்கு வந்து ப்ளேஸ் 10,000 இருக்கிறனால 10 டைம்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆக்ஷன் போட்டுக்குவோம். செகண்ட் 8 பார்க்கலாம். 1000ஓட ப்ளேஸில் இருக்குது. அதனால் 8 into 1000. ஆனால் இங்கே நமக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா 1000 கொடுக்கலாம். ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துட்டு இது வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது சரியாக எழுதுனா எப்படி வேணும்னா 1000 வரும். 1000க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 100 வரும். 100க்கு அப்புறம் 10 வரும். 10க்கு அப்புறம் 1 வரும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபார்ம், எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். தேர்டு கொஸ்டினில் ஹவு மெனி 10,000 ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளாக 10ல் வந்து எவ்வளோ 2 இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஒரு நம்பரில் எவ்வளோ இன்னொரு நம்பர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டிவிஷன் யூஸ் பண்ணலாம். ஏன் டிவிஷன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 2s are 10, ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம 10ன்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுவோம்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 balls இருக்குன்னா அது வந்து இந்தமாரி நம்பரில் 10ஆல் மென்ஷன் பண்ணுவோம். இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த 10 balls-ஐயும் 2 பிரிக்கும். அதாவது டிவைட் பண்ணுறது மீனிங். இப்படி டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 2 balls இருக்கும். இந்த 5 தான் பார்த்திங்கன்னா இங்கே மேலே உள்ள 5 கோஷனில் வருது. ரிமைனிங் நம்மகிட்ட எந்த பாலுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளாக நம்மகிட்ட வந்து 11 balls இருக்குன்னா ரிமைனிங் 1 ball இருக்கும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ரிமைனிங் 1 வரும். இந்தமாதிரி ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது அந்த நம்பரில் ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த கான்செப்டே நம்ம அப்படி மேலே ஃபாலோ பண்ணுவோம். ஹவு மெனி 10,000 அது இந்த 6 ஸ்மாலஸ்ட்டு 6 digit நம்பர்னால 6 numbers இருக்க போது 1 2 3 4 5 6 இதில் எவ்வளோ 10,000. அப்போ அந்த 1 lakh வந்து 10,000ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 0க்கு மேலே உள்ள 4 0 கேன்சல் ஆகும். இது லாஸ்ட் ஆன்சர் வந்து 10 கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு 10 தான் ஆன்சரு. 1 lakhல பார்த்திங்கன்னா
10,000s இருக்குது. அதாவது ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரில் வந்து 10,000s இருக்குது. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டினில் ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து போத் இந்தியன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் ரெண்டுமே யூஸ் பண்ணி கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் 7ஓட ப்ளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கம்மாவுக்கு முன்னாடி உள்ளது என்ன பார்த்திங்கன்னா 1000, செகண்ட் கம்மாவுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா 10 lakhs. ஸோ லேக்குக்கு முன்னாடி என்ன வரும் 10 lakh வரும். அப்புறம் 7ஓட ப்ளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா 7 இன்ட்டு அதோட ப்ளேஸோட வேல்யூ, அந்த 7 இருக்கிற ப்ளேஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 lakhs மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 70 lakhs கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 70 lakhs. இதுவே இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கம்மாவுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா 1000, செகண்ட் கம்மாவுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா மில்லியன் வந்துடும். 7 இன்ட்டு மில்லியன்னாலும் 10 lakhனாலும் ஒன்று தான். பட் ஆனால் நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எழுதும்போது 3 டிஜிட்டுக்கு நடுச்சில் ஒரு கம்மா போட்டு எழுதினா போகிறோம். இப்போது 7 இன்ட்டு மில்லியன் வந்து 7 million கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த 2 பாயிண்ட்டையும் கரெக்டாக கம்மா போட்டு எழுதினா போடும். 5th கொஸ்டினில் ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்து அது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணி கம்மா யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கும் நடுச்சில் ஒரு கம்மா போட்டால் போடும் எந்த ஒரு நம்பர்லையுமே. அதுக்கான ரீசனையும் பார்த்துருவோம். 1 எல்லா பிளேஸுமே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் இப்படி தான் இருக்கும். 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 million, 100 million, பில்லியன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்மாவுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா 1000 இருக்குது. நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 100 and 1000க்கு பதிலாக லேக் போட்டுருவோம். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸுக்கு நடுச்சில் கம்மா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து 3வது டிஜிட்டையுமே நம்ம வந்து 1000 கால் பண்ணதுனால தான் 3 டிஜிட்டுக்கு நடுச்சில் கம்மா பண்ணுவோம். சேம் தான் இங்கேயும் மில்லியன் ப்ளேஸ்லும் 3 மில்லியன் வரதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கும் நடுச்சில் கம்மா பண்ணுவோம். சேம் ஃபார் பில்லியன் ஆல்சோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்குவோம். கடைசியிலேருந்து 3 டிஜிட் கம்மா போட்டால் போதும். இதை எப்படி வாசிப்போன்னா 347,056. ஏன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா 100 and 1000 ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் வந்து 734,5671. கடைசியிலேருந்து ஒவ்வொரு 3 டிஜிட் நம்பர் நடுச்சில் ஒரு கம்மா போட்டோன்னா பார்த்திங்கன்னா 2 கம்மா வந்துட்டு 2 கம்மா வந்தாலே நம்ம வந்து மில்லியனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 7,345,671 இப்படி தான் இதை வாசிக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 6463567,105. கடைசியிலேருந்து ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கும் முன்னாடி ஒரு கம்மா போட்டோன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 100 மில்லியனில் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து 634,567,105. கடைசியாக 4th நம்பர் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போ ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு கம்மா போட்டோன்னா பார்த்திங்கன்னா பில்லியன் வந்திருக்கு. 2 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3rd கம்மாவுக்கு முன்னாடி வந்து பில்லியன். ஸோ இதை எப்படி வாசிப்போன்னா 1,234,567,819 வாசிப்போம். 6th கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ரைட் த லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் அண்ட் புட் கமாஸ் இந்த இந்தியன் அண்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு 6 digit நம்பர் கண்டுபிடிப்போம். சிங்கிள் டிஜிட்லேயே
லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 9, டபுள் டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 99, ட்ரிபிள் டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 999. இந்த பேட்டர்னை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணோன்னா 6 டிஜிட்லேயே லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 69 வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் மெத்தடில் நம்ம வந்து கமா போட்டோம்னா கடைசி 3 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு கமாவும் அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு கமா போடும். இந்தியன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா 1000, செகண்ட் கமாவுக்கு முன்னாடி வருது லேக். ஸோ இந்த நம்பர் எப்படி ரீட் பண்ணுவோன்னா 9,99,999 சொல்லி வாசிப்போம். இப்போ சேம் நம்பருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தட்லேயும் வந்து கமா யூஸ் பண்ணி எது சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து ஒவ்வொரு 3 டிஜிட் நம்பருக்கு முன்னாடியும் ஒரு கமா போடும். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வருது 1000, அப்போ 1000க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10,000, 10,000க்கு முன்னாடி 100,000. 100,000 முடிச்சுக்கலாம். இதில் எப்படி ரீட் பண்ணணும்னா 999,999 வாசிப்போம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து இந்தியன் சிஸ்டம் யூஸ் பண்ணி லெட்டரில், அதாவது எழுத்தால் எழுத சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். இங்கே நான் பார்த்திங்கன்னா வாசிக்கிற எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் எழுத்தால் எழுத போகிறீங்க. இந்தியன் சிஸ்டத்தில் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா 1000, ரெண்டாவது கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா லேக். ஸோ 5 பார்த்திங்கன்னா லேக்கோட ப்ளஸில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து 10 lakh. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 75,32,105 சொல்லி இங்கிலீஷில் எழுதுங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா 1000, செகண்ட் கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா லேக்கு, தேர்டு கமாவுக்கு முன்னாடி வருது crore. அப்போ இதை எப்படி லெட்டர் யூஸ் பண்ணி எழுத போகிறீங்கன்னா 9,63,63,453. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டினும் சேம் தான், ஆனால் இந்தியன் மெத்தடில் சொல்லாமல் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நான் வந்து ரீட் பண்ண தான் சொல்லி தர போகிறேன். நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வருது பார்த்திங்கன்னா 1000 பிளேஸ் தான். அதனால் இதை எப்படி வாசிப்போம்னா 345,678 சொல்லி வாசிப்போம். அதுமாதிரி செகண்ட் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமாவுக்கு முன்னாடி வந்து 1000, செகண்ட் கமாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மில்லியன். அப்போ இதை எப்படி வாசிப்போம்னா 8,343,710. அதேமாதிரி தேர்டு பார்த்திங்கன்னா 2 கமா தான் வந்துருக்கு, 2 கமா இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா மில்லியனோட ப்ளேஸில் இருக்குது. அப்போ இதை எப்படி வாசிப்போம்னா நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து லெட்டரில் எழுதணும். ஓகேங்களா? 103,456,789 சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டினில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லெட்டர்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து நியூமெரிக்கலாக எழுதணும். ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா 2,30,51,980. இந்த நம்பர் சிஸ்டத்தில் க்ரோனாலே பார்த்திங்கன்னா அங்கே வந்து 3 கமா வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 க்ரோனால 2க்கு அப்புறம் ஒரு கமா வர போகுது. அது பார்த்திங்கன்னா 30,51,000 30,51,980. இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 66 மில்லியன். மில்லியன்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் மில்லியன் பார்த்திங்கன்னா 2 கமாவுக்கு முன்னாடி வரும். இங்கே 66 மில்லியனால் 66க்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 345,027. நெக்ஸ்ட்டு தேர்டு நம்பர் வந்து 789 மில்லியன். இங்கேயும் பார்த்திங்கன்னா மில்லியன் வந்ததுனால இது வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் தான். அப்போது 2 கமா வந்துடும். 789,200
13,456. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர். 10th கொஸ்டினில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். Write the number mentioned in the statement in Indian number system and international system. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர். 25,000 இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் ஒரே கமாடாலும் 26,345. இது ரொம்பவே சின்ன நம்பர் தான். சின்ன நம்பர்னால இன்டர்நேஷ்னல்லையுமே பார்த்திங்கன்னா 1000க்கு ஒரே கமாடாகும். ஸோ இன்டர்நேஷ்னலும் சரி இந்தியன் நம்பர் சிஸ்டம்லையும் சரி இது வந்து சேமாக தான் ப்ரொனன்சியேஷனும் பண்ணுவோம், கமாவும் சேமாக தான் ஆகும். நெக்ஸ்ட்டு 11th சம் பார்த்திங்கன்னா த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் த இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அபவுட் 10 lakh. ரைட் திஸ் இன் த இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் 1னா இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்திங்கன்னா 1 தான். இந்தியனில் வந்து 10னா இன்டர்நேஷ்னல்லையும் 10 தான். இந்தியனில் வந்து 100னா இன்டர்நேஷ்னல்லையும் 100 தான். இந்தியனில் 1000ங்கும் போது இன்டர்நேஷ்னல்லையும் 1000. இந்தியனில் பார்த்திங்கன்னா 10,000 இங்கே இன்டர்நேஷ்னல்லையும் 10,000 தான். இந்தியனில் பார்த்திங்கன்னா லேக்கும்போம், இவங்க பார்த்திங்கன்னா 100 and 1000 சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் மெத்தடில் பார்த்திங்கன்னா 10 lakhம்போம், இவங்க பார்த்திங்கன்னா மில்லியன் சொல்லுவாங்க. இங்கே கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 10 lakh தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 lakhக்கு ஈக்குவலாக உள்ள இன்டர்நேஷ்னல் நியூமரேஷனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 10 lakhக்கு எப்போவுமே 10 lakh தான் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து நியூமரிக்கல் எப்படி எழுதுவோம்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா 10 lakhக்கு எப்போவுமே இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் 2 கமா வரும். லேக்னாலே 2 கமா வரும். 2வது கமாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லேக்கு. நமக்கு தேவையானது 10 lakhனால இன்னொரு 1 போட்டுரும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.